Presta Premium Women's Wear. Let your body love it. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய நிர்வாகிகள் சந்திப்பு சேலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. குறிப்பாக வழக்கம் போல திமுகவை கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு. குறிப்பாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண இந்த 5000 ரூபாய் தொகையிலிருந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. இன்னும் தாண்டி சில விஷயங்கள் தாண்டி போய் விஜய் அவர்கள் சொன்ன முதன்மையான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் பங்கு அப்படின்றத நாங்கள் கொளுத்தி போட்ட பாம் தான் வந்து இன்னைக்கு எல்லா கூட்டணி கட்சியிலிருந்து வெடிச்சிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார் வந்து என்ன செய்யணும் தெரியாமல் திணறிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சார். சொல்லுங்க சார், டிவிக்கே தான் இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கா? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்றதை வந்து லீட் பண்ணியிருக்காங்களா? இல்ல, அந்த பாம திரும்ப நம்ம ஒரு வாட்டி நான் ரிப்பீட்டடா சொல்றேன். நம்ம உள்ளத்துல இல்லத்துல எல்லார் வீட்லயும் நமக்கு ஒரு ஓட்டு இருக்கு. நம்ம இயல்பாவே ஜெயிச்சிருவோம், நமக்கு மெஜாரிட்டி வந்துடும். அப்படி இருந்தாலும் நம்மளை நோக்கி வர்றவங்கள நம்ம அரவணைக்கணும் இல்லையா, நம்ம அவங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னார். விச் மீன்ஸ் டிவிகே நோக்கி வர்றவங்களுக்கு நான் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில், ஆக்சுவலி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது விசிகவுடைய மொழி தான். இவர் அந்த வார்த்தை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்லல. நம்ம அதெல்லாம் பேசி பேசி அவருக்கும் அது உள்ள போயிடுச்சுன்னு பார்க்கிறேன். அவர் சொன்னது நம்ம உரிய மரியாதை கொடுக்கணும், உரிய அங்கீகாரம் கொடுக்கணும், அப்படிதான் அவர் அந்த சொன்னாரு. அப்ப டிவிகே நோக்கி போறவங்களுக்கு அது கொடுப்பாருங்க அப்படிங்கிறதா வந்து பாயிண்ட். ஆனா இப்ப நடக்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் வந்து திமுக அதை கேட்குது, பாஜக வந்து அதிமுக அதை கேட்குது. அவர் போட்ட பாம் அவர் கட்சிக்கு முதல்ல வெடிச்சுதான் கேட்டா அது புஸ்வானம் ஆயிடுச்சு. அது வேற ஒரு இடத்துல போய் வெடிச்சுட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆமா, நீங்க சொன்னதாவே இருக்கட்டும், உங்களுக்கு அந்த கிரெடிட் போட்டும். ஏன்னா விசிக்கெல்லாம் ரொம்ப காலமா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆதவர்ஜுனா வந்து விசிக்கல் இருக்கும்போது அதிகப்படியாக அதை பேசினாரு. அதற்கு பிறகு காங்கிரஸ்ல இப்ப பேசுறாங்க. அது முன்னாடியும் சில பேர் அந்த கோஷங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அந்த கிரெடிட், ஃபுல் கிரெடிட் கூட நான் பெரிய மாசா பேசினேன் அப்படின்னா ஓகே, அதை கூட நீங்க எடுத்துக்கங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்தது உங்க கட்சிக்கு வருவாங்க, உங்க கட்சியில நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா உங்க கட்சியில அது நடக்கல. அதுதான் சிக்கல். உங்களை பயன்படுத்துறாங்க. அது அவரே வெளிப்பட என்ன சொல்றாருன்னா, ஏப்பா என்ன பயன்படுத்துறீங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு மற்ற கட்சிகளை தான் அதை போய் கேட்டுட்டு இருக்கீங்களே தவிர ஒருத்தர் கூட ஏன்ட்ட வந்து கேட்க மாட்டேங்கிறீங்களா தான் விஜயோட ஆதங்க குரலா இருக்கும்னு நான் பார்க்கிறேன். அப்படிதான் நடந்திருக்கணும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. ஆமாங்க, நான் சொன்னேன். இப்ப அவரது ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஜெகதீஸ்வர் மாதிரி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் நான் கொளுத்தி போட்டேன், நீங்க பாருங்க திமுக வெடிக்க, அதுல கிரெடிட் எடுத்துக்கலாம். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவங்க. நான் அந்த அரசியல் கட்சிக்கு என்ன என்கிட்ட வாங்க நான் கூப்பிட்டு இருக்கும் போது, சார் உங்க பாயிண்ட் நல்லா இருக்கு சார், ஆனா வேற கட்சியில கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப நீங்க சொல்ற முதன்மை சக்தி இன்னைக்கு விஜயே சொல்ற 30% மேல அது எல்லாமே வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற விவாதத்துல தான் போய் முடிக்கும். ஏன்னா உண்மையிலே 30%, உண்மையிலே வீட்டுக்கு ஒரு ஓட்டு, உண்மையிலே வந்து 2 கோடி ஓட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்வியஸ்லி காங்கிரசும் விசிகவும் இல்ல எல்லாருமே கூட ஒட்டுமொத்தமாக விஜய் தலைமையை ஏத்துட்டு போயிடலாம். விஜய் தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த தேர்தல் மட்டுமல்ல, இந்த 2-3 தேர்தல் எம்ஜிஆர் மாதிரி ஜெயிப்பார் போல இருக்குன்னு எல்லாரும் போயிருப்பாங்க. அது உண்மை இல்லை அப்படிங்கிறத இந்த கட்சிகள் உணர்ந்த காரணத்தினால்தான் அவங்களே கூட என்ன பண்றாங்க, விஜயை பயன்படுத்தலாம். நான் கிளாசிக்கான உதாரணம் டிடிவி தினகரன். விஜய் ஒரு சரியான மாஸ் லீடருங்க. விஜய் பாருங்க என்னென்னலாம் பண்ண போறாரு பாருங்க. விஜய் தாங்க முக்கியமான போர்ஸ் எல்லாம் பேசிட்டு அழகா காய நகர்த்தி கொண்டு போய் என்டிஏல சேர்க்கிறியா மாட்டியா, என்டிஏல சேர்க்கிற விஜய்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு கையை காமிச்சு என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமியும் சரி கட்டி உள்ள அழகா போய் உட்கார்ந்து இன்னைக்கு என்ன பேசுறாரு, ஒரு அளவுக்கு தான் விஜய் ஓவரா பேசாதீங்கிற அளவுக்கு போயிட்டார். கரெக்டா பயன்படுத்தினார். காங்கிரஸ் அதே கேம் தான் ஆடுறாங்க. காங்கிரஸ் என்ன பண்றாங்க, அது பிரவீன் சக்கரவர்த்தி எவ்வளவு மாணி தாக்குறோம், அவங்க மறுபடியும் சொல்றாங்க எங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, அதிகமான சீட்ஸ் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்காட்டி கூட 25 சீட்டை முடக்க பார்க்காதீங்க, ஒரு 35 கொடுங்க, கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுங்க, நாங்க பாராளுமன்றம் 10 சீட்டு கொடுக்குறீங்கல்ல, அப்ப சட்டமன்றத்துக்கு ஈக்குவலா கொடுங்க அப்படிங்கறதுல மட்டும்தான் அவங்க குறியா இருக்கிறாங்களே தவிர விஜயை மிக அழகாக பயன்படுத்தி அவங்களும் போறாங்க. அடுத்தாக அண்ணி பயன்படுத்துவாங்க, ஐயா பயன்படுத்துவாரு. யாரெல்லாம் விஜய் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அவங்களாம் பயன்படுத்தி விஜயை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் உண்மையில் நடக்குது. அதுக்கு விஜய் உண்மையில கிரெடிட் எடுத்துக்குவார் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அரசியல் தெரியல தான் நான் சொல்லுவேன். அந்த பாம் வெடிச்சிருக்கலாம், ஆனா அந்த பாம் வெடிச்ச இடம்ங்கிறது வேற ஒரு இடம். நீங்க போட்ட பாம்புங்கிறது புஸ்வானம் ஆயிடுச்சுன்னு நான் பாக்குறேன். ஆனா கடந்த காலங்களில் பேசும்போது விஜய் வந்து ஏன் வந்து ஒரு திமுகவை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து மற்ற கட்சிகளை அட்டாக் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே நம்ம யாருடைய ஆட்சியை வந்து அகற்றணும்னா திமுக ஆட்சி. ஸோ டார்க்னஸ் உள்ள இதுக்கு வந்து நம்ம கல்லை விட்டு அடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அதிமுக பிஜேபியை இந்த தருணத்தில் ஏன் விமர்சிக்கணும்? அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க மக்கள். ஸோ மீண்டும் போய் அவங்களே சென்றோம், நம்ம அட்டாக் வந்து திமுக நோக்கி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு சார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காருங்க. அப்ப எதுக்கு போன வாட்டி ஊழல் சக்தின்னு அதிமுக சீன்னாரு? இவரே தான் வந்து போன மீட்டிங்ல இன்னும் சொல்ல போனா நான் அந்த கட்சியில இருக்கும் பொழுது அவங்க சொன்னது அதிமுக பத்தி பேச வேணாம், ஏங்க அதிமுக நமக்கு
கிடையாதுங்க, அதிமுக நம்ம போட்டி போடல, திமுக தான் நம்ம வந்து அரசியல் எதிரி, அதோட தான் நம்ம போட்டி போடுறோம். அதிமுக கேள்வி எழுப்பினா நான் என்ன பதில் சொல்லணும்? அதிமுகக்கு மக்கள் ஏற்கனவே தண்டனை வழங்கி விட்டார்கள் 2021 அப்படின்னு கடந்து போயிருங்க அப்படிங்கறத இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் விஜயும் பேசிட்டு இருந்தார். அப்ப ஏன் சம்பந்தமே இல்லாம என்ன சொல்ல போனா கரூருக்கு காலையில நாமக்கல்ல லைட்டா ஆரம்பிச்சார். இன்னைக்கு வந்து இந்த கட்சி ஒரு அடிமை கட்சியாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. கரூருக்கு பிறகு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது பிறகு ரொம்ப பேசல. அதற்கு பிறகு அடிமை கட்சின்னு ஒரு இடத்துல ஒரு அறிக்கையில எழுதினாரு. அதற்கு பிறகு போன மீட்டிங்ல தான் ஊழல் கசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அட்டாக் பண்ணாரு. அதற்கு உடனே அதிமுக ஐடி விங் வந்து பண்ணையார் சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்க 2 பேருக்கும் வந்து பெரிய போரும் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அப்பயுமே தாவேக்காட்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் மட்டும் அதிமுக அடிச்சுக்குவோம், அப்புறம் மறுபடியும் நம்ம திமுக அடிச்சுக்கலாம் இப்பெல்லாம் சொல்லி பேசிட்டாங்க. அப்ப திடீர்னு இந்த ஸ்டாண்ட மாத்துனது விஜய். ஊழல் சக்தியான அதிமுக, இல்ல வந்து தலைவர்கள் இல்லாம தவிக்கின்ற கட்சி அதிமுக அப்படின்னு சொன்ன விஜய் இன்னைக்கு மறுபடியும் ஏன் இந்த ஸ்டாண்டுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் தான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் என்னதான் திமுக எகென்ஸ்ட் தாவேக அப்படின்னு சொல்லி சொன்னாலும், விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தால் கூட இது வந்து 4 கார்னர் கான்டெஸ்ட் தான், இல்ல மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து 4 கார்னர் கான்டெஸ்ட் தான். நாம் தமிழரின் உட்பட்டு சொல்றேன். விஜய் வந்து இன்னும் சொல்ல போனா டிஎம்கேக்கு போட்டியாக இங்க ஒரு கட்சி இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான், என்டி அலைன்ஸ் தான். அது நிச்சயமாக தாவேக கிடையாது. அது கட்டமைப்பு ரீதியாகவும் இல்லை, நீங்க வந்து போலிங் பூத்துல ஆள் போடுறதுக்கும் இல்ல, கட்சியின் செயல்பாடுகளாக இருக்கலாம், நாளைக்கு போட கேண்டிடேட்ஸா இருக்கலாம், எந்த விதத்திலும் இல்ல. பட் சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் சில இதெல்லாம் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு தாவேக்கா நகரும்ன்ற எனக்கு உண்மையிலேயே அந்த சர்வே எடுக்கிற ஆட்களை தான் நான் பார்க்கணும். நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதாவதுங்க, நான் வந்து உங்களுக்கு தெரியும், எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த கூட்டம் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகும்னு சொல்ற ஆள் தான் நான். வந்து மத்தவங்க மாதிரி ஓட்டே வராதுங்க, அதெல்லாம் வேடிக்கை பக்கம் அந்த கூட்டம் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகும். இன்னும் ஒரு நல்ல வேலிடான பர்சன்டேஜ் கொடுக்குறேன். ஆனா நீங்க 2வது இடத்துக்கு போயிடும், 30% போயிடும், 40% போயிடும் அப்படின்னு கதையை விடாது. ஏன் நான் சொல்றேன், சும்மா சிம்பிளா சொல்றேன். நீங்க விஜயே சொல்லிருக்காரு, அவர் வாயால 30% தாண்டி போகும். நீங்க டெய்லி போய் ஆதவர்ஜனா ஒரு காதலியும், ஜானார்கேசன் ஒரு காதலி, சார் 32, சார் 42, சார் 38, சார் 46, இன்னைக்கு சேலம் பேசிட்டீங்கல்ல, இன்னைக்கு வந்து 42, இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா விஜய் நம்ப ஆரம்பிச்சிருவார். சொல்ல போனா 1ஆம் ஆண்டு விழா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு புகழுரை ஆண்டு விழா தான். அது வந்து ஹியூமர் கிளப்ல வந்து எல்லாரும் போய் புகழ்ந்து பேசுங்கப்பா, ஜாலியா சிரிக்க வைங்கப்பா, எல்லாத்தையும் தலைவர் ரொம்ப நல்லா குசியா வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி புகழுரைகளை தான் விஜய் கேட்க விரும்புறாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்ன சொன்னாலும் நம்புறாரு. 30% ஜான் வாபஸ் 30%, 40%, ஆமா 40% அப்படிங்கும் போது விஜய் என்ன கேட்கறியா, நம்ம தான் 30% இருக்கோம்ல, நம்ம எதுக்கு காங்கிரஸ் வா விசிகவா நம்ம கூப்பிட்டு இருக்கோம், நம்ம தான் இயல்பாவே ஜெயிச்சிரோம்ல ஜான், நம்ம 234 நம்மளே ஜெயிச்சுட்டு போறோம். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டா நம்ம வந்து எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு ஒரு சட்டமன்றத்தை நம்ம உருவாக்க முடியும். எப்படி இருந்தாலும் 3 கார்னர் கான்டெஸ்ட் பாத்தீங்கன்னா 30% போது நான் தாங்க சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்லணும். ஆனா விஜய் என்ன சொல்றாரு, பரவாயில்ல இருந்தா கூட நீங்க வாங்க வேற கட்சியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுக எகென்ஸ்ட் அதிமுக சொல்றேன்னா, அந்த கட்டமைப்பு ரீதியாக இல்ல வந்து கள செயல்பாடுகள் ரீதியாக கேண்டிடேட்ஸ் ரீதியாக இல்ல. நீங்க விஜய்க்கு ஒரு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு, இளைஞர்களோட ஓட்டு வங்கி. நான் வந்து நிறைய பேசிட்டே இருக்கேன். வந்து பெண்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு பெண்கள் நான் பேசும்பொழுது விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்றாங்களோ அதே அளவிற்கு ஆண்கள் நான் விஜய்க்கு சத்தியமா ஓட்டே போட மாட்டேங்க அப்படின்னு சொல்ற ஆண்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அது பல நேரங்களில் பெண்கள் பத்தி நம்ம பேசுற ஆண்கள்ட்ட பேசுவோம். ஏன்னா இப்போ என்ன தேடி ஒரு ஆபீஸ்க்கு வர்றாங்க, அவங்க வரும்போது அவங்க சொல்றாங்க, என் மனைவி வந்து சார் உங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார், நீங்க ஆரம்ப காலத்துல அரசியல் விமர்சகரா இருந்து அப்புறம் விஜய் ஆதரவாளரா அப்புறம் விஜயை எதிர்த்து எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன், உங்க ஸ்டாண்ட் ரொம்ப சரியான ஸ்டாண்ட் சார், நான் வந்து உங்க பக்கம் தான் சார் நிக்கிறேன், ஆனா என் மனைவி வந்து அவங்க தான் சார் ஓட்டு போடுவாங்க. இது மாதிரி நிறைய ஆண்களை பாக்குற, டீ கடைக்கு போற 4 பேர் கை கொடுக்குறாங்க, கொடுத்துரு சார் கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டே போட மாட்டேன் சார், விஜய்க்கு மட்டும் ஓட்டே போட மாட்டோம் இதை சொல்லிட்டு போறாங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு பெண்கள் ஆதரவு இருக்கு, இளைஞர்கள் ஆதரவு இருக்குன்னு ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்களோ அதே அளவுக்கு இங்க ஆண்கள் ஆதரவே இல்லாத ஒரு தலைவராக விஜய் போயிட்டு இருக்காருன்னு நான் பார்க்க முடிகிறது. நம்மளே இதெல்லாம் பேசிருக்கேன் யூடியூப்ல, நானே மேபி ஐபிசிலே கூட நான் கேட்டிருப்பேன். செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், இதெல்லாம் குறித்து விஜய் என்ன வாய் மூடிட்டு இருக்காரு. டிசம்பர் மாசம் கடைசியில இருந்து ஜனவரி வரைக்கும் தமிழ்நாடே வந்து போராட்ட களமாக இருந்தது. அதை தணிப்பதற்கு திமுக நிறைய வேலைகள் டிஏபிஎஸ் அறிவிச்சாங்க, பகுதி ஆசிரியர்களுக்கு ஒரு தொகுப்பூதியம் கொடுக்கன்னு சொல்லி சொன்னாங்க, செவிலியர்களுக்கு ஒரு பதில் சொன்னாங்க, இப்படி ஏதோ சமாளிச்சுட்டு வர்றாங்க. பட் ஆனா விஜய் அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருந்தார் சொல்லி சொன்னேன். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல வழக்கம் போல யூடியூப்ல யாரும் என்ன பேசுறாங்கன்னு குறிப்பிட்டது ஜான் அதற்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த செக்டார் இன்னைக்கு யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? இன்னைக்கும் என்ன சொல்றாரு விஜய், இப்பதான் நம்ம டிசம்பர்ல பண்ண போராட்டமே விஜய் இப்பதான் வந்திருக்காரு. இதற்கு தீர்வா என்ன சொல்ல போறாரு, எப்ப சொல்லுவாரு? நான் தேர்தல் அறிக்கையில தான் சொல்லிக்கிறேங்க, இங்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இவ்வளவுதாங்க செலவாக போகுது, இதை ஏங்க திமுக செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மொத்தம் 15 கோடி தாங்க செலவே, செய்யக்கூடாதா அப்படி கேட்டீங்கன்னா அது அன்னைக்கே கேட்டிருந்தா விஜய் வந்து அந்த செக்டார்ல உள்ள போவாரு. இன்னைக்கு அந்த செக்டார் நம்பருக்கு தயாரா இருந்தா கூட இந்த தலைவர் நமக்கு பேசவே இல்லை, இவருக்கு எப்படிப்பா நீ ஓட்டு போடுவோம் அப்படிதான் மக்கள் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேருடைய வாக்குகளை விஜய் இழப்பார், விவசாயிகளோட வாக்குகளை இழப்பார். இப்படி ஒவ்வொன்றா நீங்க பார்க்க அப்போ இதெல்லாம் இல்லாம எப்படி இந்த 30% கதையை நீங்க கொண்டு வருவீங்க?
8% 9% இல்ல 10%ங்கிறது இந்த இளைஞர்கள், இந்த பெண்களோட வாக்குகள். கண்ணை மூடிட்டு நான் விஜய்ங்கிற நடிகருக்காகவோ இல்ல அரசியல் தலைவருக்காக ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற ஓட்டு மட்டும் தான் நான் சொல்றேன். சரி, ஆனா நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக கடந்த கால தேர்தல்கள்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத வந்து அவங்க ஒரு முறையா வச்சிருக்காங்க. அதை வந்து விஜய் வந்து கடுமையா எதிர்க்கிறாரு. நீங்க அப்படி சப்போஸ் காசு கொடுத்தாலும் நீங்க வந்து வாங்கிக்கிட்டு நீங்க வந்து தாவேக்காக்கு போடுங்க. ஏன்னா இன்னைக்கு கொடுத்துருக்க அந்த 5000 ரூபாயும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே உங்க காசு தான், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தேர்தல் ஓட்டுக்கு பிரதான கட்சிகள் கொடுக்கும்போது மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க விஜய் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு மக்கள் எழுச்சி வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா, அப்ப அதுவே ஒரு பிரச்சனை முன்னெடுக்கிறாரு சார். நீங்க காசு வாங்குறதே இங்க தப்பு, அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து விஜய் சொல்லும் போது அதை வரவேற்க தானே செய்யணும். நிச்சயமா வரவேற்கணுங்க. ஆனா காசு வாங்காதீங்கன்னு தானே சொல்லணும். இது கிட்டத்தட்ட லஞ்ச பணம் தானே. உங்களுடைய பணத்தை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்க இதை மறுத்துருங்க, வாங்காதீங்க. நம்ம எல்லாம் அவர் என்ன சொல்ற, நானே ஒரு தூய சக்திங்கிறாரு. நம்மளாம் தூய சக்தி தானே. தூய சக்திகள் எப்படி லஞ்சத்துக்கு உட்படலாம், எப்படி ஆட்படலாம்? வாங்காதீங்க. அட்லீஸ்ட் இளைஞர்கள் வாங்காதீங்க. அது வீட்டில் இருக்கிறவங்க நீங்க வாங்காதீங்க. அப்பா அம்மா வாங்கினா கூட பரவாயில்ல, யாருக்கும் ஓட்டு போட்டு போறாங்க. எனக்கு யாரெல்லாம் ஓட்டு போட போறீங்களா நீங்க வாங்காதீங்க சொல்றதா தலைவனுக்கு கழகாகும். இல்ல காசு கொடுத்தா நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடல. அது தப்பு. நீங்க ஒரு பிரின்சிபலா நீங்க வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத எதிர்க்கிறாரு. நான் வரவேற்கிறேன், நிச்சயமாக வரவேற்கிறேன். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? நான் தூய சக்தி, இது தீய சக்தி, இது ஊழல் சக்தின்னு சொல்லி சொல்றாருல்ல, நான் அதுல கேள்வி எழுப்புறேன். விஜய் எனக்கு உண்மையிலே புரியல. விஜய் எப்படி தன்னை தூய சக்தின்னு முதல்ல வந்து கிளைம் பண்ணிக்கிறாருன்னு எனக்கு புரியல. இந்த ஐடி வழக்கோட சாராம்சம் என்னங்க? ரொம்ப சிம்பிளா பாருங்க. ஐடி வழக்குல 16 கோடி ரூபாய் செக்கா நான் புலி பட தயாரிப்பாளத்தை வாங்கிட்டேன். ரைடுக்கு போறாங்க சார், இன்கிரிமெண்டிங் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க சார். இது எப்படி வாங்கினீங்க சார், அது எப்படி வாங்கினீங்க சார்? நான் உண்மையை ஒத்துக்கிறேங்க, 5 கோடி ரூபாய் நான் கேஷா வாங்கினேன். ரைட். திரும்ப சில டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க சார், உண்மையை சொல்லுங்க சார், எவ்வளவு சார் வாங்கினீங்க? நான் மொத்தம் 10 கோடி பிளஸ் 5 கோடி 15 கோடி நான் வாங்கினேங்க. இது என்ன பணம்? கருப்பு பணம். இந்த கருப்பு பணத்துக்கு டாக்ஸ் கட்டிருங்க சார், பணம் ஒயிட் ஆயிடும். நீங்க எவ்வளவு சார் கட்டணும்? 10%, 1.5 கோடி ரூபாய் கட்டிருங்க. அந்த 1.5 கோடி ரூபாய் நான் கட்டுறேன்னு சொன்ன விஜய் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு லிமிடேஷன் பீரியடுக்குள்ள கேட்காம அதை லேட்டா கேட்கறாங்க, அதனால நான் கட்ட மாட்டேன். ஏன்னா நான் திருடி நான் கருப்பு பணம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப ஏப்பா அதுக்கு போய் டாக்ஸ் அபராதம் போடுறீங்க? அபராதம் போடாதீங்கப்பா அப்படின்னு தான் விஜயோட கிளைம். ஸோ இதுல பாயிண்ட், விஜய் கருப்பு பணம் வாங்கினாரா இல்லையா? வாங்கினார். சொன்னது யாரு? விஜய் தான். ஒத்துக்கிட்டது யாரு? விஜய் தான். இந்த சக்தி எப்படி முதல்ல தூய சக்தியா மாறிச்சு? நீங்க புலி படம் போது இன்கம் டாக்ஸ் ரைடு போனதுனால மாட்டிக்கிட்டாரு. லியோ படம் முடிஞ்சோ, மாஸ்டர் படம் முடிஞ்சோ, இல்ல ஜனநாயகன் முடிஞ்சோ இன்கம் டாக்ஸ் ரைடு போயிருந்தா விஜய் வந்து மாட்டிருப்பாரா மாட்டலங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அப்பவும் அவர் கருப்பு பணம் வாங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சினிமா துறையில எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய துறையில நீங்க முதல்ல எவ்வளவு தூரம் நேர்மையா இருக்கீங்க? நான் சொல்ல அதிகமா ஐடி கட்டுறது அதெல்லாம் ஓகே தான். டாக்ஸ் நீங்க செக்ல வாங்க செய்யறாங்க, கருப்பு பணமா கையில 1 கோடி 2 கோடி வாங்குறது வாங்கிட்டு இருக்காங்க, 10 கோடி வாங்குறது வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க முதல்ல நீங்க கிளைம் பண்ற மாதிரி நீங்க தூய சக்தியா இருக்கீங்களா? உங்க கட்சியில இருக்கிற புஷியானந்த் அவர் தூய சக்தியா? நிச்சயமா கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், எம்எல்ஏ சீட்டுக்கு காசு வாங்குறாரு, பொறுப்புகள் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு காசு அடிக்க முடியுமோ வாங்கிட்டு தான் இருக்காரு. மாவட்ட செயலர்கள் காசு வாங்குறாங்க. நீங்க அடுத்தடுத்த பொறுப்புகள்ல யாரெல்லாம் வாங்க முடியும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்க ஒரு தூய கவர்னன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கின்ற நீங்க முதல்ல உங்க கட்சியில இருக்கிறவங்களே வந்து இவ்வளவு ஊழல் பண்றாங்க தட்டு கேட்கல. நீங்களே முதல்ல கருப்பு பணம் வாங்கக்கூடிய, கருப்பு பணத்தை என்கரேஜ் பண்ணக்கூடியவரா இருக்காரு. நீங்க அதை தட்டு கேட்கல. நீங்க அது எந்த எவ்வளவு தூரம் திருந்திருக்கீங்கன்னு சொல்லி அதை ஓப்பனா ஒத்துக்கவும் மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க எந்த அடிப்படையில முதல்ல உங்களை தூய சக்தின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க? நீங்க அரசியல்வாதிகள் மேல குற்றச்சாட்டு இருக்குங்க, ஊழல் பண்றாங்க, அந்த துறையில ஊழல், இந்த துறையில ஊழல், எல்லாமே ஓகே தான். ஒரு கட்சி நடத்தும் போதே இவ்வளவு ஊழல் பண்ற விஜய் இங்க வந்தா நேர்மையா இருப்பாரு அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கிறாருல, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன், நான் ரொம்ப ஒரு முக்கியம் பயங்கரமான கவர்னன்ஸ் கொடுப்பேன். அவர்தான் சார் சொல்றாரு, எனக்கு வேண்டியதெல்லாம் சம்பாரிச்சிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து அரசியல்ல தான் வந்து சம்பாதிக்கணும், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்றாரு. 1.5 கோடிங்க நீங்க வந்து கருப்பு பணம் வாங்கிட்டு 1.5 கோடி அபராதம் கட்ட சொல்றாங்க. அது கட்ட முடியாதுன்னு சொல்லி விஜய் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. வெறும் 1.5 கோடி தான் விஜய்க்கு. அது வந்து ஊர்கா சாப்பிடுற காசு. அந்த காசே கட்டணும்னு ஒரு இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கட்சி செலவுகளுக்கு விஜய் கையில இருந்து எடுக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு காசு விஜய் வந்து நான் சொல்ல கஞ்ச பிசினாரு. விஜய் காசெல்லாம் எடுக்கவே மாட்டாரு, அதெல்லாம் சும்மா டயலாக் விடுவாரு. விஜய் ஒரு பைசா கூட வெளியே எடுக்க மாட்டாரு. இருக்கிற காசை எப்படி சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கறத, சொத்து பத்தை எப்படி சேமிச்சு வைக்கிறது, இன்னும் அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வாங்குறதுங்கிறதா விஜய் குறியா இருப்பாரு தவிர அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் விஜய் பத்தி பர்சனலா தெரிஞ்சவங்கள்ட்ட கூட கேளுங்க. விஜய் அப்படித்தான். அப்போ காசு விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பிரதானம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் கரியரை விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து காசு எனக்கு ஒரு மேட்டரே இல்லை, காசு எனக்கு ஒரு துச்சம், அதெல்லாம் சொல்றது. நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க காசு எல்லாம் உங்களுக்கு ஒரு துச்சம் தானே? நீங்க இன்னைக்கு ஆக்சுவலி அனுமதிக்கப்பட்டது வெறும் 5000 பேர் QR கோட நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கூட்டம் வந்துச்சு, உள்ள விட்டாங்க, அதெல்லாம் கூட விட்டுருங்க. இந்த 5000 பேருக்கு எப்ப நீங்க சேர் போடுவீங்க? ஒரு சேர் என்ன ஒரு 5 ரூபா இல்ல 10 ரூபா வருமா? வாடகை எடுத்தீங்கன்னா 5 ரூபா வருமா? இன்னைக்கு நீங்க சேர் போடல. சரி, இன்னைக்கு ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். பேசிட்டு இருக்கிற தருணத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. எப்பதான் நீங்க சாமியானா போடுவீங்க? சாமியானா போடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? 12 மணி வெயில்ல நீங்க கூட்டத்தை போடுறீங்க, 12 to 3 சொல்லி கூட்டத்தை கூட்டுறீங்க.
வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சம்மர் ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுல. இந்த மக்களுக்கு நம்ம ஒரு சாமியான போடுறது. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் ட்ரோன் ஷாட்ல மேல இருந்து காமிச்சாலும் அதிகமான கூட்டம் இருக்குன்னு யாரும் சொல்றாங்களா உங்கள்கிட்ட? ஒரு உயிர் 2 உயிர் போனா கூட பரவாயில்ல மைக். நீங்க என்னதான் கத்துக்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை. மதுரையில இருந்தோ, விக்கிரவாண்டியில இருந்தோ, இல்ல மற்ற கூட்டங்கள்ல இருந்தோ, என்ன இல்ல கரூர்ல இருந்தோ, உச்சபட்சமா கரூர்ல இருந்தோ என்னதான் கத்துக்கிட்டீங்க? இப்ப கரூர்ல இறந்து போனார்கள், ஸ்டாம்பீட் ஆச்சு. இன்னைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வட இந்திய பையன் அவன் பார்க்க வந்தானா தள்ளுமுள்ள ஏன் சிக்கனா ஒன்னும் புரியல. அவன் வந்து சிக்கி அவன் இறந்து போய் இப்ப தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப அவனையும் ஆறுதல் கூப்பிடுவீங்களா? அவங்க கூட மகாராஷ்டிரல இருந்தா மகாராஷ்டிரா வந்து கிளம்பி வாங்கப்பா பணியூருக்கு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு கூப்பிடுவீங்களா? இதுவே உங்களால் செய்ய முடியல. தாவேக்கனால வர்ற இவங்க என்ன சொல்றாங்க? மற்ற கட்சியினர் எங்கள் மாநாடை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். என்னத்தை கத்துக்கணும்? மற்ற மாநாடுகளை போய் பாருங்க. அது எந்த சின்ன கட்சி பெரிய கட்சி, ஐஜேகே கூட சொல்றேன், சாமியானா போடுறாங்க, பந்தல் போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, சேர் போடுறாங்க. எல்லா கட்சிகளும் அந்த மக்களை வர்ற மக்களை எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லி பாதுகாத்துக்கிறாங்க. காசு கொடுத்து கூப்பிடுறாங்க, காசு கொடுத்து கூப்பிடுறாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். உங்களுக்கு தண்ணி இயல்பா வர்றாங்களா ஏங்குறது. ஆனா வந்த மக்களை கால இருந்து வெயில போட்டு வளைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. அதுவே உங்களால் செய்ய முடியாது. அது காசு இல்லையா உங்கள்கிட்ட? அதுவே உங்களால் செய்ய புசியானது எவ்வளவு கொள்ளடிக்கிறாரு, இல்ல மாநில எவ்வளவு கொள்ளடிக்கிறார். கொள்ளடிக்கிறதுல ஒரு 5000 5 எவ்வளவு வந்துடும்? ஒரு 25000 காசு இல்லையா உங்கள்கிட்ட? அதுவே செய்ய முடியல. நீங்க வந்து எனக்கு காசு ஒரு பிரச்சனை, காசு ஒரு பிரச்சனை என்ன நீங்க கதை சொல்றீங்க? இது என்னைக்குதான் விஜய் செய்வாரு? ஒரு நம்மளோட கூட்டம்னா அந்த கூட்டத்துல வந்தவங்களுக்கு எந்த அசம்பாவிதம் இல்லாமல் மக்கள் அமைதியாக போகணும், அவங்க கொஞ்சம் சந்தோஷமா போகணும் அப்படிங்கறத விஜய் எப்ப இன்ஷூர் பண்ணுவாரு? நீங்க சொல்றது எல்லாத்தையும் தாண்டி திமுக எதிர்ப்புல இன்னைக்கு வந்து அதிமுகவை மிஞ்சி பிஜேபியை மிஞ்சி விஜயோடைய பேச்சு வந்து திமுக எதிர்ப்பு பேச்சு வந்து மக்கள் வெகுஜன ஜனங்களுடைய வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதை அவங்க தொண்டர்கள் ரசிக்கிறாங்க. அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன், முதல் தலைமுறை வாக்காளர்கள், பொதுமக்கள் ஒரு பரவலாக விஜய் இப்படி பேசும்போது திமுக மேல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி விஜய் மூலயமா இன்னும் அதிகமாகுது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சரியான பார்வைன்னு இல்ல. எனக்கு நான் சொல்லிருக்கேன், நானே சொல்லிருக்கேன். முன்னாடி மீட்டிங்லாம் கூட விஜய் ரொம்ப ஷார்ப்பா அட்டாக் பண்றாரு, விஜய் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு, அதெல்லாம் நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு இந்த ஸ்பெசிபிக்கான மீட்டிங், இன்னைக்கு பேசுபொருள்ங்கிறது காலையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் எடுத்துட்டார். இன்றைய பேசுபொருள்ங்கிறது 5000 ரூபாய் காசு. அதையும் அட்டாக் பண்ணிருக்காரு. அட்டாக் பண்ணலாம், அட்டாக் பண்ணிட்டு போறாருங்க. நான் ஒரு அதிமுக திருமணம் ஒண்ணு மத்தியானத்துக்கு போனேன். அந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்துல வந்து இந்த அதிமுக முன்னாள் எக்ஸ் தலைவர்கள் எக்ஸ் சேர்மன் பேசிட்டு ஒரே வார்த்தை தான், ஸ்டாலின் முடிச்சிட்டாருப்பா, நம்மள திமுக முடிச்சிருச்சுப்பா, அவ்வளவுதான், இனிமேல் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஐயா எடப்பாடி என்ன பண்ண போறான்னு தெரியல. அவர் 2000 ஏற்கனவே சொன்னாரு, ஆனா இவர் வந்து காசையும் போட்டு விட்டார், அடுத்து அவரும் 2000 சொல்லி சொல்றாரு, என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அதுதான் பேசுபொருள். ஒரு வீதியில போயிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப சத்தம் போட்டு கேட்கறாங்க, என்னப்பா 5000 உனக்கு ஏறிச்சா? எனக்கு ஏறிச்சு, நீ போய் அக்கௌண்ட்டை செக் பண்ணு. இன்றைய பேசுபொருள் என்பது இந்த உரிமை தொகையை 3 மாசத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. கோடை அதுல நீங்க நிறைய விவாதம் பண்ணலாம், சரியா தப்பா, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, எப்படி காசு போடுறீங்க, எல்லா விவாதங்கள். ஒரு அரசியல் விமர்சகராக நீங்க ஒரு சமூக ஆர்வலர் நிறைய கேள்வி எல்லாம் எழுப்பலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இன்றைய பேசுபொருள்ங்கிறத முழுக்க முழுக்க திமுக கையில் எடுத்துட்டாங்க. ஆமா, நாங்க செஞ்ச தப்பா சரியான்னு கேட்டீங்கன்னா, நான் பீகார்ல 10,000 கொடுத்தேன், நான் 5000 அட்வான்ஸா கொடுத்தேன், நான் கொடுக்க வேண்டிய கஷ்டம் கொடுத்தேன், ஏதோ சொல்லி நம்ம சமாளிக்கிறோம் அப்படிங்கிற ஆயிட்டாங்க. அதனால விஜய் இன்னைக்கு பேசுறதெல்லாம் ஆமா ஒரு பேசுபொருள் லைட்டா பேசுவாங்க, ஆமா விஜய் அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு. ஆனா இன்னைக்கு நீங்க எந்த மகளிர் ஓட்டு விஜய் பக்கம் போகுது, எந்த ஓட்டு விஜய் பக்கம் போகுதுன்னா, அவங்க எல்லாத்தையும் நான் திருப்பிட்டாரு சொல்ல மாட்டேன், யோசிக்க வச்சுட்டார் முதலமைச்சர். மறுபடியும் இந்த காசை விஜய் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார், இன்னைக்கு அதான் கேள்வி. எடப்பாடி 2000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, முதலமைச்சர் இப்ப பணம் போட்டாரு, 2000 கொடுத்துருவாரு, நாங்க நம்புறோம். ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு, கொஞ்சம் லேட்டா கொடுப்பாரா சீக்கிரம் கொடுத்துருவாரு, ஏதோ ஒன்று தொடர்ந்துகிட்டு இருக்கும். விஜய் இப்ப வந்து என்ன பண்ண போறார், அதுதான் அந்த கேள்வியாக இருக்கு. அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியில விஜய் எவ்வளவு மாசம் கொடுக்க போறான்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியில அதுதான் இந்த கேள்வியா இருக்கும். விஜய் பேசிட்டுப்பா, சேலத்துல பேசிட்டு போறாருப்பா, விஜய் காசு கொடுக்க பத்தி ஏதாவது சொன்னாரா? எதிர்த்தாருங்க, ஓகே எதிர்த்து ஓகே, அவர் கொடுப்பாரா மாட்டாரா? இனிமேல் நீங்க வர்ற ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் இதுதான் பேசுபொருளாக இருக்கும். ஓகே, எடப்பாடி அது செய்யறாரு, ஸ்டாலின் இது செய்யறாரு, விஜய் என்ன செய்ய போறார்? இந்த கம்பாரிசனுக்கு போயிடும். முழுக்க முழுக்க விஜய் இனிமேல வந்து திமுக அட்டாக் பண்ற, ஆமா திமுக அட்டாக் பண்ணிக்க, ஊழல் சொல்லிக்க, எது வேணாலும் சொல்லிக்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? அவரே வந்தாரு, நீங்க எல்லாரும் கேட்பீங்க விஜய் என்ன செய்ய போறான்னு ஒரு கேள்வி இருக்கும். வெயிட் பண்ணுங்க, பிரமாதமான தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னாரு. நீங்க வந்தா ஃப்ரீ பஸ் கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்விதான் மக்கள்கிட்ட இருக்கும். கண்டிப்பா கேட்பாங்க, ஸ்ட்ரைட்டா கேட்பாங்க, ஃப்ரீ பஸ் இருக்கு கண்டினியூ ஆகுமா? ஏன்னா எடப்பாடி சொல்லிட்டாரு, பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து கொடுக்குறேன், போயிட்டு வா. நீங்க வந்து குல விளக்கு திட்டமா 2000 ரூபாய், நான் வந்து பட்டியலினத்தவர்களுக்கு திருமணமானவர்களா, நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வீடு கொடுக்குறேன், ஏதோ ஒண்ணு. அது சரியா தப்பா அந்த விவாதம் எல்லாம் வேற, ஏதோ ஒண்ணு கொடுக்குறாரு. இவர் விஜய் வந்தா என்ன செய்வார்? இதுக்கு வந்து கான்டெம்பரரி என்ன செய்ய போறார்? ஓகே, இவர் 2000, இவர் 1500, 2000, 3000 இல்ல கிடையாது, சீமான் மாதிரி கிடையாதுப்பா. எதுக்கு உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு வளர்ச்சி தானே வேணும், அந்த வளர்ச்சி இந்த விஜய் கொடுப்பான், நேர்மையான ஆட்சியின் மூலம் விஜய் கொடுப்பான் அப்படின்னு பிரகடனப்படுத்துவாரா, இல்ல காசு கொடுப்பாரா? இந்த கேள்விகள் தான். ஏன்னா கரெக்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 நாட்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த தேர்தல் பேசுபொருள் என்பது விஜய் இனிமேல் சேலத்துல போய் என்ன பேசினாரு, வேலூர்ல போய் என்ன பேச போறாரு, அதெல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு மக்களுக்கு நீங்க செய்ய போற விஷயங்கள் என்ன, உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்க சொல்ல போற விஷயங்கள் என்ன?
கல்வி கண் ரத்துன்னு திமுக சொன்னாங்க, அதை செய்யல. நீங்க செய்வீங்களா? இல்ல எடப்பாடி சொன்னாரா, நீங்க முன்னாடி சொன்னீங்க செய்வீங்களா? இவர் வந்து டிஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க, நீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மறுபடியும் கொண்டு வரப்போறேன் எடப்பாடி அறிவிக்க போறாரா? விஜய் என்ன சொல்ல போறாரு? இல்லப்பா பென்ஷன் ஸ்கீம் மறந்துன்னு சொல்லி சொல்ல போறாரா? இல்ல நானும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரப்போறேன்னு சொல்ல போறாரு? என்ன சொல்ல போறாரு? இந்த கம்பேரிசன் தான் இருக்கும். ஒவ்வொரு துறை ரீதியாக நான் அப்படிதான் யோசிப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி யோசிப்பாங்க, ஒரு ஒரு குடும்ப தலைவி எப்படி யோசிப்பாங்கன்னா இப்படிதான் யோசிப்பாங்களே தவிர, விஜய் பேசுற பேச்செல்லாம் இன்னைக்கு ஓகே பேசிட்டாரா, ரைட்டுங்க ஓகே அப்படின்னு கடந்து போயிருவாங்களே தவிர. ஏன்னா இன்னொன்னு, விஜயோட ஸ்பீச்ல கன்சிஸ்டன்சி இல்ல. இன்னைக்கு பேசுறாரா, விஜய் திரும்ப வீட்டுக்கு போயிருவார். அதுக்கப்புறம் திரும்ப எப்ப விஜய் வருவாரு, எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் விஜய் வருவாரு. இல்ல நடுவில் ஒரே ஒரு கூட்டம். நீங்க இந்த ஃபார்மட்டே முதல்ல தப்பு. சனிக்கிழமை ஆரம்பிச்சாரு ஓகே, எங்க எலெக்ஷனுக்கு 60 நாளுக்கு வச்சுட்டு இன்னுமே நான் சேலம் போறேன், நான் ஈரோடு போறேன். இல்ல சார், இந்த இடத்துல வந்து விஜய் வந்து அடிக்கடி வெளியே வருவாரா, அதையும் விஜய் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆனா அதை தாண்டி எஸ்ஓபி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. ஸோ அதை சொல்லிட்டு இன்னும் பொதுவெளியில் நிறைய பேர் பேசும்போது இப்போ விஜய் வெளியே வரதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அரசு கொடுக்குது. ஒருவேளை எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னா விஜய் துணிஞ்சு களத்தில் இறங்குவார், மக்கள்கிட்ட வந்து நடைபயணமாக மேற்கொண்டு மக்களை வந்து சந்திப்பாருன்ற பேச்சுக்கெல்லாம் கேட்க முடியுது. அதுக்கான சும்மா அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், ரொம்ப வருஷமா இந்த இன்டர்நெட்ல இருக்கிற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் தொடர்ச்சியா ட்விட்டர்ல இருக்கிற போட்டுட்டே இருப்பாங்க, அதே கதை தான். அப்ப என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் யாரோட தெரியுமா, பாஜகவோடது, பாஜக சதி பண்ணிடுவாங்க தெரியுமா அப்படின்னு அவங்களே அதுக்கு முட்டு கொடுத்து இப்படி ஒரு முட்டு கொடுப்பானுங்க, அப்படி ஒரு முட்டு கொடுப்பானுங்க. விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, அந்த 3ஆம் ஆண்டு விழால தொடக்க விழால ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நான் வெளியே வரமாட்டேன். என்னைக்கு வெளியே வருவோம்னா, விஜய் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தேர்தல் நாளன்று விஜயும் சேர்ந்து வருவார்கள் அப்படின்னு சொல்றதன் மூலியமாக இந்த விஜய் பிரச்சாரத்திற்கும் வரமாட்டாங்கிறத அவர் பிரகடனப்படுத்திட்டார். ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் போய் கவர் பண்ணுவாரு. இன்னைக்கு சேலத்துல இவ்வளவு தூரம் அவசரமா கூப்பிடுறாருன்னா, சேலம் பார்த்திபனுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. இல்ல சேலத்தை அதை சுத்தி கடைசியா ஒரு 6-7 பேரை ஏத்தி வச்சு இந்த வெள்ளி ஏதோ ஒரு கொடுத்தாங்க இல்லையா, இவங்களுக்கு விஜயோட நம்ம முகத்தை காமிச்சாதான். ஏன்னா விஜய் நாளைக்கு வரப்போறதுல நம்ம வேட்பாளரா நிக்கணும்னா நம்ம விஜயோட சேர்த்து ஒரு போட்டோவாவது வேணும், நமக்கு ஒரு வீடியோ பதிவாவது வேணுங்கிறத அந்த காரணத்திற்காகத்தான் சேலம் பார்த்திபன் அவசரமா பண்றாரு. எதுக்கு அருண்ராஜ் வராரு, திருச்செங்கோடுல நான் நிக்கணும், திருச்செங்கோடுல நிக்கணும்னா திருச்செங்கோடு மக்கள்கிட்ட அறிமுகமா இருக்கு, விஜயோட சேர்ந்து நான் ஒரு வெள்ளி கிண்ணம் கொடுத்தேன் ஏதோ ஒரு அப்படிங்கறத காமிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு வேலை பண்றாரு. அப்ப இவர் எல்லோருக்குமே தெரியும், இன்னைக்கு சேலத்துல விஜயை விட்டா இதற்கு பிறகு விஜய் பிடிக்கவே முடியாது. சேலத்துக்கு வருவாரா வரமாட்டாருங்கிறது அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஒரு 4-5 பாயிண்ட்ல இது கவர் நான் சொல்லி சேலம் இப்பதானே இப்ப போனேன், என்னப்பா அவசரம், விடுப்பா தேர்தலுக்கு பிறகு வேணா பாத்துக்கலாம் சொன்னாலும் சொல்லிடுவாரு. அப்ப அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்களே தவிர, நீங்க வந்து விஜய் எல்லாருக்கும் போவதுங்கிறது நடக்கவே நடக்காது. மாவட்ட தலைநகர்களுக்கே போறாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அவர் வந்து பிறகு ஒரு 30 நாள் தான் இருக்கும், சிம்பிள் உறுதி ஆயிடுச்சு. ஒரு 30 நாட்கள் தான் இருக்கும். அந்த 30 நாட்களுக்குள்ள விஜய் எத்தனை ஊர்களை கவர் பண்ணுவாரு? அதுலயும் சொல்லுவாரு, எனக்கு பர்மிஷன் வேணும், அது பண்ணணும். ஏன்னா நீங்க போய் எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பிறகு எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் வாங்கணும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப ரிலாக்ஸ்டா என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணுவாரே தவிர, ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப ஸ்டாலின் களத்துல இருக்கிற மாதிரி, ஸ்டாலின் களத்துல இருக்க மாதிரியோ, உதயநிதி களத்துல இருக்க மாதிரியோ, இல்ல எடப்பாடி அவர்கள் களத்துல இருக்க மாதிரியோ, சீமான் இருக்க மாதிரியோ, அன்புமணி ராமதாஸ் இருக்க மாதிரியோ நிச்சயமாக விஜய் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். ஏன்னா இப்போ சமீபத்தில் வட இந்திய ஊடகங்கள்லாம் வந்து இங்கே கான்க்ளேவ் அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து நான் பார்த்தது என்னன்னா, விஜய் அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் விஜய் சொன்ன ஒரு விஷயமா ஒன்று வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. அவர் வந்து கட்டாயமாக காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது, அதே போல் பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்றதுல வந்து உறுதியாக இருக்காரு அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா தளத்தில் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைன்ட்டு விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு விஜய் இல்லைங்க. விஜய் அதை எங்க டிசைட் பண்றாரு? விஜய் வந்து அந்த சைடு வருவாங்கன்னு பார்த்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியே ஃபர்ஸ்ட் வந்து ஆமா வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லிட்டு கடைசியா 18% அவரும் முடிச்சு விட்டார். அவருக்கு வந்து நம்ம வந்த காரியம் முடிஞ்சிருச்சு, இனி நம்ம ஒரு சீட்டு பேரத்தை ஏத்திட்டோம். ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் உட்கார்ந்து பேசும்போது இல்ல ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வரும்போது சார் எனக்கு ஒரு 40 சீட்டு கொடுங்கன்னு சொல்லுவார், 35ல முடியும். அந்த பகுதியா நம்மளோட பார்ட்டியை தவிர அதை தாண்டி விஜய்க்கு நம்ம நிச்சயமா போவோங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்திக்கு அந்த ஆசை இருக்கலாம், செல்வ பெருந்தகைக்கோ இல்ல உண்மையாக நிற்க போகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த ஆசை அறவே இருக்காது. அப்படிங்கிற காரணத்தினால இதற்கு மேல புஷ் பண்ண முடியாது. அப்போ இந்த பக்கம் வருவார்களா, வரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாரும் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. விஜய் நல்லா எக்ஸ்பைட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டாங்க. அதனால அவர் சொல்லி ஆகணும், இப்பயும் இல்ல காங்கிரஸ்க்கான வெயிட் பண்றேன், காங்கிரஸ் பத்தி நான் பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னா அப்ப காங்கிரஸ் வருவாங்கன்னு வீணா போயிடுவாரு. அப்ப இந்த 4 கட்சியும் நம்ம எதிர்த்து ஆகணும், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4ஐயும் எதிர்த்து ஆகணும். அப்படிங்கிற ஒரு புள்ளிய இன்னைக்காவது விஜய் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாமல் ஏன்னா நான் போன வாரம் மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த கட்சியில பகுதி செயலாளர் வந்து விலகிட்டு அந்த பையன் 50,000 மேல செலவு பண்ணிட்டேன், செலவு பண்ண முடியல. அவன் வந்து பிரபாகரன் போட்டோ ஓட்டிருந்தான். யாருக்குப்பா ஓட்டு போடுன்னு சொல்லி கேட்டேன். நான் விஜய்க்கு தானே ஓட்டு போடலான்னு இருந்தேன், அந்த கட்சியில இருந்தனால இப்ப ஓட்டு போட மாட்டேன். ஏன்பா காங்கிரஸ் கூட அவர் போறது எனக்கு பிடிக்கலனா, அது எப்படின்னா காங்கிரஸ் கூட அவனுக்கு ஒரு கருத்து இருக்கு. அப்ப இந்த மாதிரி அவரோட ஓட் வங்கியா வாக்கு வங்கியா இருக்கிறவர்களையாவது
தக்க வைப்பதற்கு ஒரு சரியான முடிவு எடுக்கணும். இவங்க கூட போவேன், இவங்க கூட போக மாட்டேன், சரியான முடிவு எடுக்கணும். ஆமா, தனிச்சு தான் போறேன், அது 30% 40% தான் கதையை நடந்துக்கங்க. ஆனா தனிச்சு தான் போவேங்கிற முடிவை அவர் உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் வந்து விட்டது. தேர்தலுக்கு இன்னும் வெகு சில நாட்கள் இருக்கின்றது. இந்த நேரமும் நான் வந்து இல்ல அவர் வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லி சொதப்பிட்டே இருந்தாருன்னா மேலும் மேலும் வாக்குகள் வீணாதான் போகும். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் வரும் காலங்கள் என்ன பண்ண போறாருன்ட்டு. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். Presta Premium Women's Wear. Let your body love it. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.